இந்த செல்ஃப் ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு செல்ஃப் ஃபண்டடாக அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து ரொம்ப சின்னது இல்லை. இது வந்து நிறைய மணியும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிறைய யூனிவர்சிட்டி பார்க்கணும். அதில் பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அந்த யூனிவர்சிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதில் பார்த்த உடனே வந்து அது கொரியன் ட்ராக்கில் இருக்கா இல்லை இங்கிலீஷ் ட்ராக்கில் இருக்கான்னு பார்க்கணும். கொரியன் ட்ராக்கில் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட டாபிக் லெவல் 3 ஆர் 4 யாராச்சும் இருந்தால் மட்டும்தான் அதில் செலக்ட் ஆக முடியும். இல்லைனாலே நீங்கள் அப்ளை பண்ணாலே அது வேஸ்ட். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ட்ராக்கில் இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஐஎல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஐஎல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் எல்லா யூனிவர்சிட்டிலுமே. ஐஎல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணால் இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் இது. நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்த்து முடிச்சிட்ட உடனே நெக்ஸ்ட்டு அந்த யூனிவர்சிட்டியில் ஃபால், ஸ்ப்ரிங் 2 செமஸ்டருக்கு வந்து அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபால் இன்டேக், ஸ்ப்ரிங் இன்டேக். அப்போ எல்லா டைமுக்கும் முன்னாடி வந்து அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அப்ளிகேஷன் அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனா இல்லை ஆஃப்லைன் அப்ளிகேஷனான்னு பார்க்கணும். ஆன்லைன்னா ஈஸி, ஜஸ்ட் ஆன்லைனில் எல்லா டாக்குமெண்ட் இது பண்ணிட்டு மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியன் மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து மணி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் ட்ராக்னால் வந்து டாக்குமெண்ட் வந்து மணி மட்டும் பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஜிகேஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அதில் இருக்கிறது ஃபுல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அப்போஸ்ட் டாக்குமெண்ட், டிகிரி சர்டிஃபிகேட், என்னென்ன எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குதோ யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறது அது எல்லாத்தையுமே இது பண்ணி நம்ம வந்து கொரியாவுக்கு வந்து டெலிவரி மூலமாக வந்து டைரெக்டாக அப்படி போடணும். இது அதே வந்து ஆன்லைன்னா ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஆன்லைனில் சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அது கொஞ்சம் ஈஸி. இதே மாதிரி வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. ஏன்னா வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஜஸ்ட் 3வது 4வது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் சார்ஜ் வந்து ஒரு சில அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து நான் பார்க்கும்போது 50,000 வான்லேருந்து 10,000 வான் வரைக்கும் இருக்கும். அதாவது 1 lakh வான் இல்லை 50,000 வானாச்சும் இருக்கும். மினிமமாக அவ்வளோதான் இருக்கும். ஒரு சிலது 1,50,000 வான் கூட இருக்கும். இப்போ வந்து சியோல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹன்யாங் யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து 80,000 வான் கிட்ட அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்பாங்க. அதே வந்து பூசானில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலாம் வந்து 50,000, 70,000, 80,000 அந்த ரேஞ்சிங்கில் இருக்கும். 1 lakh வரைக்கும் இருக்கும் ஒரு சில யூனிவர்சிட்டி. ஒரு சில மட்டும்தான் வந்து 1,50,000 கேட்பாங்க. இதுதான் வந்து இதோடைய இதை முடிச்சிட்ட உடனே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்ட உடனே அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. இமெயில் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்து வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அவங்களே வந்து ஜூமில் இன்டர்வியூ வைப்பாங்க. ஜூமில் வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு நாள் நம்ம ஒரு டைமுக்கு வந்து 10 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் 10 மணி to 11 மேக்ஸிமம் காலையில் தான் வரும். அவங்களே வந்து இந்தியன் டைம் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்தியன் டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க காலையில் இருக்கிற மாதிரி தான் வந்து இன்டர்வியூ டைமே வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை வந்து இன்டர்வியூவில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃப். நீங்கள் இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு வந்தால் இன்டர்வியூன்னு வந்தாவே வந்து தே ஆர் கன்சிடர். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். இதுதான் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்ட உடனே வந்து அவங்களே வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடுவாங்க, விசாக்கான டாக்குமெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். அதுவும் வந்து இதில் வந்து எப்படின்னா வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட ஐஎல்ஸ் மார்க்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்பாக இல்லை வந்து உங்களுக்கு மார்க்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்பாக 50% ஸ்காலர்ஷிப்லேருந்து 70% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் இருக்கும். ஒரு 4 lakh ஃபீஸ்னால் அதில் வந்து 2 lakh ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு. இது முடிச்சிட்ட உடனே வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிட்ட உடனே வந்து அவங்க விசாக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்போலோவில் போய் நீங்கள் உங்களோட மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மெடிக்கல் செக்கப் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி
நீங்கள் வந்து விசாக்கு அப்ளை பண்ணி விசா மேக்ஸிமம் வந்து 1 வீக்லேருந்து 2 வீக்கில் வந்துடும், 15 டேஸ்க்குள்ளே வந்துடும் விசா. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்களே தான் செல்ஃபாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் அது எல்லாமே அப்ளை பண்ணி வரணும். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஃபண்ட். பட் ஆனால் வந்து கொரியர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நானே சொல்லியிருப்பேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கத்திரிக்காய் நான் வாங்கினேன். அந்த கத்திரிக்காய் வந்து 120 ரூபா. 2 கத்திரிக்காய் தான் வந்துச்சு. 2 கத்திரிக்காய் 120 ரூபா. நம்ம ஊரில் யாராவது கொடுத்து வாங்குவாங்களா? அப்படியே மண்டை மேலே கொட்டுவாங்க யாராவது 2 கத்திரிக்காய் 120 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னா. அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் சார்ஜ் ஒரு கிட்டத்தட்ட நான் 600 ரூபா வந்து என்னுடைய கார்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணேன்னா ஒரு 2 வாரத்தில் காலியாகி போயிடும். 600 ரூபா 2 அதுவும் வந்து நான் கேம்பஸ் பஸ் யூஸ் பண்ணுறதுனாலே 2 வாரத்தில் காலியாகிடும். இதுவும் வந்து டெய்லி இதெல்லாம் ட்ராவல் மாதிரி போச்சுன்னா 600 ரூபா வந்து ஒரு வாரத்துக்கு கூட பத்தாது. மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயிலேருந்து அட்லீஸ்ட் 50,000 ரூபாவாச்சும் எக்ஸ்பென்ஸாக போயிடும். வெறும் ஃபீஸ் இல்லாமல் லிவிங் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே. ரெண்ட் சார்ஜு, கரண்ட் சார்ஜு, ஹீட்டர் சார்ஜு, எக்ஸ்ட்ரா வந்து இன்சூரன்ஸ் வந்து இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கம்பல்சரி கட்டணும். இன்சூரன்ஸ் வந்து 1 லேக் வரைக்கும் கட்டணும் மந்த்லி. எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபண்டில் வாங்க. ஏன்னா வந்து நான் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ஃபண்டில் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே மேனேஜ் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து பார்ட் டைம் ஜாப் இங்கே ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு கொரியன் தெரியாமல் இருந்துச்சுன்னா, கொரியன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பார்ட் டைம் ஜாபில் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இங்கே பார்ட் டைம் ஜாப் பற்றி அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியல. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே. நான் இதுக்கான லிங்க் என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே அட்டாச் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வேணும்னா வந்து சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இன்னொரு நாள் திருப்பி ரிட்டர்ன் வேணுன்னா போடுறேன். பாய்.